ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, நான் குக் பண்ண போகிறேன். என் பொண்டாட்டி சொல்ல நான் அப்படியே செய்ய போகிறேன். அதுதான் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி மத்தி மீன் குழம்பும் நண்டு கிரேவியும் செய்யப்போம். சரி, சூப்பர் சூப்பர். நண்டு செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? அதான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் தான் வேணும் நமக்கு. சரி, நண்டு, தேங்காய் வச்சுருக்கிறேன், அப்புறம் பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் என்ன ஐட்டங்களா? இதெல்லாம் நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது. மிளகு, சோம்பு, சீரகம். இதுதான் மிளகா? ஓ, மிளகுச்சு சமையல். சொல்லு சொல்லு சொல்லு. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. பெரிய வெங்காயம். சரி, டேபிள் எடுத்தாச்சு. சரி, கத்திங்க கத்திங்கடா. அங்கதான் இருக்கு, கத்திங்க. உங்க கையில எடுத்துடணுமா? அந்த இருக்கு. பரவாயில்லையப்பா, நல்லா தான் கட் பண்றீங்க. மூணாவது வெங்காயம் போயிட்டுருக்கு. எத்தனை வெங்காயம் வெட்டணும்? ஒரு 3 வெங்காயம். பெரிய வெங்காயம் இருந்தால் 2, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இல்லை, என் ரத்தத்துலேயே சமையல் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? கட்டிங், ஒருத்தங்க கட்டிங் பார்த்தாலே சொல்லிடலாம் இது எந்த மாதிரி கட்டிங்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்து. கட்டிங் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. சமைக்கவே தெரியாதவங்க கட் பண்ணுவாங்க பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது ஒன்றாவது சைஸ் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா? இது இவங்க குக்கிங்கோட எக்ஸ்பர்ட் ஆமா. சரி, அடுத்து என்ன பண்ணும்? வெங்காயம் போட்டுட்டா வச்சுட்டா? ஓகே, இதில் வச்சிருவா. பிளேட்டில் வைங்க, தட்டுங்க. அச்சோ, 4 வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கீழே போயிட மாட்டிருக்கே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகும். சரி, ஓகே ஓகே ஓகே. ரொம்ப டேமேஜ் பண்ணாத. நான் ஒரு புது விதமாக எடுத்து போடலான்னு நினச்சேன். அடுத்து என்னங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் தக்காளி கட் பண்ணுங்க. தக்காளிக்கு எங்கே போகிறது? இந்த இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு இது எப்படி வெட்டு? ஃபர்ஸ்ட் ஹாஃபா வெட்டிக்கோங்க. ஓகே, குட்டி குட்டியா கட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, இது எப்படி வெட்டவா? நீ கூட 2 வெட்டிக்கோங்க. அப்படியே தக்காளி பாருமாலா எப்படி இருக்குன்னு. அப்படியே கேக் மாதிரி வெட்டியிருக்கேன். நீ கூட இந்த கட்டிங்க்கு என்ன குறை? ஃபர்ஸ்ட் தடவை கட் பண்ணுறேன். இந்த கட்டிங்க்கு என்ன குறை? சரி, கொஞ்சம் கொலை பண்ணிட்டுன்னு நினைக்கிறேம்மா தக்காளியை. லாஸ்ட்டு தக்காளி செத்துருச்சு. சரி, இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமா? இந்தா, இதுக்கு ஒரு பாத்திரம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கிறேனா? இஞ்சி பூண்டு எங்கே இருக்குது? சரி. இதை வெட்டணுமா? வெட்டிடுவா போட்டு அரைக்கணும். ஓகே. சரி, இப்போ என்ன இதில் எத்தனை? எல்லாத்தையும் போட்டுருவா? எல்லாத்தையும் போட்டு அரைங்க. அரையுமா? சரி, ஓகே. கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அரைஞ்சிருமா? அது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க. ஓகே. மிக்ஸி ஜாமான் உடச்சிடாதீங்க ஒரு நாள் கூப்பிட்டுக்காக. அப்புறம் புது மிக்ஸி கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்க. நின்றுச்சு. லாக் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே. என்னது? சுவிட்சை போட்டா. ஓகே ஓகே. ஒன்று சுவிட்சை இங்கே ஆன் பண்ணுறது. 2 அட் அ டைமில் செய்யக்கூடாது, சரியா? சரி. சரி. ஆன் பண்ணுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இந்தா போதுமா? இல்லை, அது எல்லாத்தையும் கையில் தள்ளி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைங்க பார்க்கலாம். ஓகே. இது வேற ஒழுங்காக லாக் ஆக மாட்டேங்குது. செய்யற மாதிரி தெரியுது. பேசுதான் அது இன்னும் பெஸ்ட்டாக தெரியுது. சரி, ஒரு நாள் தான் சமையல், சரியா? நீ பேசுறத பார்த்தா செய்யறது நல்லா தான் இருக்கு. என்னடா லாக் ஆக மாட்டேங்குது? எப்படிடா? என்னடா மெக்கானிசம்? ஓகே, லாக் ஆச்சு. பேசுறீங்க. ஓகே, அரைக்கவா? ஏன் ஓட திறந்துட்டோம்ல. நல்ல வேலை மூஞ்சில் அடிச்சிருக்கு நேரம். ஆகாத ஒன்று.
உள்ள அதுக்காக எப்போதும் ஓபன் பண்ணிடாதீங்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம் Okay. அப்புறம் மூஞ்சிலே சப்புன்னு தெரிச்சு விட்டுரும். ஓகே நமக்கு இது சபா இப்பவே வரமா என்ன சரி என்ன சரின்னு சொல்றீங்களே? Okay, okay. சரி ஓகே ஓகே ஓகே. இது என்ன பண்ணுறது இத ஒரு பிளேட்ல மாத்திக்கிறீங்களா? பிளேட்டில் சரி இது வச்சிருவா. அதுல வச்சுங்க. ஓகே மிளகு ஒரு ஸ்பூனா? அது போடுங்க அப்படியே. நான் அந்த கரெக்டான குவாண்டிட்டில தான் எடுத்து வச்சிருக்கேன் சொல்லிட்டேன். ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டியா? ம் ஓகே போட்டாச்சா? அப்புறம் தேங்காய் இருக்கு அங்க கட் பண்ணி வச்சிருக்கேனா? ஆமாம் இந்த இருக்குல்ல. அவ்வளவு தேங்காய் வேண்டாம். அதுல பாதி போட்டுக்கோங்க. ஓகே போதும் போதுமா? போதும். ரைட் விடு. இதை நல்லா அரைங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க, அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அரைங்க. டெஸ்ட் பண்ணிட்டா? எடுங்க. டெஸ்ட் பண்ணிட்டா? டேஸ்டா? டேஸ்ட் இல்லை டெஸ்ட் பண்ணிட்டான்னு. என்ன டேஸ்ட் பண்ண போறீங்க? பையனை நல்லா அரைஞ்சிருக்கா இல்லையா? பாருங்க. பாரு. நீங்க ஓகே கரெக்ட். கரெக்டாக்கா? இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே. ஏதோ நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம நண்டு செய்யறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? எல்லாம் வந்தாச்சு எல்லாம். இனி எந்த அன்னி சத்தினாலும் நம்ம நண்டு சமைக்கிறத தடுக்க முடியாது. சரிங்களா? ஆன் பண்ணியாச்சு. ஆயில் ஊத்துங்க. இத்தனை ஆயில் வச்சிருக்கேன். எந்த ஆயில்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆயில். என்ன ஆயில்? கிரவுண்ட் ஆயில். கடலை எண்ணெய். கடல் எண்ணெயில் தான் சமைப்பீங்களோ? எஸ். சரி இருங்க அந்த தண்ணி இருக்குதுல ஊற்ற வைப்போம். வெய். ஐயோ பொறுமையும் சிகரம். குக்கிங்ல பொறுமை அவசியம். முதுகெல்லாம் வலிக்கு. ஆனே பண்ணல. சரி சொல்லு. ஓகே ஊத்தலாம். ஊத்துட்டா? எவ்வளோ ஊற்றுறது? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். நீங்கள் ஊற்றுங்க, நான் ஸ்டாப் சொல்லிக்கிறேன். ரைட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு இருக்கா போட்டுக்கோங்க அதை. சோம்பு எங்கடா? ஓ சாரி பாஸ், அதை எடுக்க மறந்துட்டுங்க. நான் என்ன நீ எடுங்க நடங்க. இத்தனை பாட்டு இங்கே வாங்க இங்கே வா. இதில் நான் சோம்பு கண்டுபிடிச்சி இப்போ பண்ணுறதுக்குள்ளார நண்டு நாசமாக போயிருக்கும். அதெல்லாம் இல்லையே, இங்கே இருக்கு சோம்பு. ஓப்பன். உங்க ஆட்களுக்கு தான் இப்படி அஞ்சரை பெட்டின்றது ஒன்று கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் போடுறோம். ஓகே சரி ரைட்டு. இதானே சோம்பு? பச்சை கலர்ல இருக்கு, அதான் சோம்பு. பச்சை கலரில் சோம்பு, கடுகு. அதெல்லாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு சோம்பு மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்பூன் வேண்டாம். நான் ஒரு ஸ்பூன் வச்சிருப்பேன். இதுதான் அதுதான் இருந்துச்சு மேல அங்க இருக்கு பாருங்க. ஓ இதா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குன்னு வச்சிருக்காங்க ஸ்பூன். பார்த்தீங்களா? இது என்ன ஸ்பூன் தெரியல. சரி போடவா? அது போடுங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். வெயிட் பண்ணுங்க. புரியுது. அடுப்பு நல்லா கம்மி பண்ணி ஸ்லோவா வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல அப்படி இல்லை அப்படி. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க? கட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆனியன்? அதை எடுத்து போடுங்க. ஆனியன் எடுத்துக்கவா? நம்ம சமையல் பெரிய கரண்டி தான்ப்பா. பிடிச்சிக்கோங்க. அது கீழே விழுந்து வடை சட்டிக்குன்றது இல்லை. எஸ் போடுங்க. கொஞ்சமாக போடுவா ஃபுல்லாக போட்டுருவா? ஃபுல்லாக போடுங்க. ஓகே சரி நான் கலர் மாறணும். ப்ரௌன் கலரில். ஓகேவா? அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கோங்க. என்னது? கறி லீஃப். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. சரி ரைட்டு. அப்படியே இங்கே பாருங்க. இது எப்படி உருவணும்னா இது எப்படி உருவணும்னா அப்படியே அதில் டக்குனு வரும். அப்புறம் இப்படி ஒரு சமையல் சக்கரவர்த்தியாகவே என்னை இப்போ நான் உணர்றேன். இந்த சமையலை நான் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். கையெல்லாம் அது உங்கள் இஷ்டம். அந்த கை ஊடலாம் வந்து வாய்ஸ் மட்டும்தான். நான் இன்னைக்கு உனக்கு சமைச்சு இதெல்லாம் வந்துச்சுடா. இன்னைக்கு நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ வாயை புழக்கிற. இந்த ஓரத்துலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஒன்று போல இருக்கும். எப்படி வேகும்? ஓ வேகாதோ? ஓகே பரப்பி விட்டு எல்லா பக்கமும் பரப்பிட்டேன். டெய்லி சமைக்கிறவங்க கூட
சமாளிச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போதுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே. போதுமா? ஓகே. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு. ஓகே. போட்டுவா? போதும். ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா? ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா? பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ கொண்டா. வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளிக்கு அப்புறம் டொமேட்டோன்னு எனக்கு தெரியாதா? ஓகே. நல்லா கிண்டுங்கோ. தக்காளி அப்படியே நல்லா மசிஞ்சிடணும். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ரெடி கீழே வச்சுருக்கீங்க பாருங்க, அதை போட்டுக்கோங்க. எடுத்துக்கிறேன். மறந்துட்டேன். ஓகே. போடுங்க. ஓகே டன். போட்டாச்சு. தக்காளி நல்லா இதாகி மிளகா பொடி. ஆ அது என்ன பொடி? 1 ஸ்பூன். அதில் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுங்க. ஓகே. ஓகே. கரண்டிலாம் போட்டிங்கன்னா என்ன மேன் எப்படி இது பண்ணுறீங்க? சொல்லணும்ல கரண்டியில் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 1 ஸ்பூன் இது மல்லிப்பொடி போடுங்க. மல்லிப்பொடியா? கரண்டி உரம் வச்சுட்டா? கரண்டியில் போட்டாச்சு. அதே மாதிரி 1 ஸ்பூன். ஓகே. பார்த்தியா இப்போ கரெக்டாக போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எதாவது பண்ணும்போது அப்படி தான் போடா. ஓகே. ஓகே ஓகே ஓகே. இப்போ நல்லா கிண்டுங்க. ஓகே ஓகே போதும். இப்போ கிண்டிக்கோங்க நல்லா. கீழே அடியிலலாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகே நண்டு போட்டுடலாமா? நல்லா நண்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு போட்டுருங்க. எவ்வளோ போடுறது? ஓகே. ஏய் சும்மாரு, உனக்கே நான் தான் உப்பு பார்த்து சொல்லுவேன் சாப்பாட்டில். எனக்கு உப்பு போட தெரியாதா? மலைச்சாரல் மாதிரி அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே. ஓகே. இது ஃபைனல் நம்ம விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா. ஓகே எக்ஸ்ட்ரா போட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் சாப்பிடணும். உப்பா இருக்கா? உப்பெல்லாம் இருக்காது. ஆமாம் சில தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படியே க்ளீன் பண்ணு. இப்போவே தண்ணி நிறைய வேண்டாம். ஓகே. நண்டுலேருந்து வர தண்ணி வெளியில் ஓ வரும். நண்டுலேருந்து லீக் ஆகுமா? அப்படியே என்ன பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஓகே. ஸோ அந்த ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். சரி நண்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாமா? கிரேவி. ஓகே. பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. கம்ம 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 விருந்து. கிண்டுக்கு வாசனையே அப்பா அல்டிமேட். நிஜமாவே வாசனையும் நல்லா தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? பச்சை ஸ்மெல் அடிக்குதா என்ன எதுன்னு பார்த்துக்கிறீங்களா? சூப்பர். நல்லா இருக்கு. ஓகேவா? காரமாக இருக்கா? இல்லை இல்லை. ஓகே டன். நேரம் வேகட்டும் மக்களே. அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் இவனை தூங்க வச்சிடலாமா? ஓகேடா, நல்லா தூங்குங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்களே இருப்பாங்க. 20 மினிட்ஸா? நண்டு மாதிரி இருக்காது. அப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போதும். நம்ம 10 மினிட்ஸ் பார்த்துட்டோம், மறுபடியும் பார்த்தோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. 20 மினிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துருவா. தூங்கிட்டு இருக்கோம். எழுப்புங்க. ரொம்ப நேரம் தூங்குவோம். ஓகே. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டா. ரெடி ஆயிட்டா. ஓகே. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? நல்லா கிண்டிக்கும் போருக்க. கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு ரெடி. ஓகே, முடியலாமா? முடியலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆர்ஐபி கட்டம். கதம். அப்படிட்டா? நண்டு கிரேவி எப்படி இருக்குமாடா? அருமையா இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பரா